மிடில் கிளாஸாக பிறந்தது என்னோட தப்பாங்க. நான் பிறக்கறது முன்னாடி பிரசவ செலவுக்காக அப்பா வந்து ஒரு வயல்வெளியை விற்றுட்டாங்க. சொந்தக்காரங்க கிட்ட ஒரு ரூ. 300 கடன் கேட்டதுக்கப்புறமா யாருமே கொடுக்கல. அப்புறமா என்னோட கல்யாண செலவுக்காக தென்னந்தோப்பை விற்று தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதுதான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களோட நிலைமை. வேலை செய்கிற காசு வீட்டு செலவுக்கே கரெக்டாக இருக்கும். இப்போ இருக்கிற கொஞ்சம் நிலத்தில் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நட்டு வளர்த்துட்டு வரோம். பார்த்திங்கன்னா தோட்டத்தில் விளைஞ்சிருந்த கும்பலங்காய் தம்பி தான் பறித்து எடுத்தான். என்னோட அப்பா அம்மா தான் பாப்பாவை வச்சுருந்தாங்க. அழுதான்னு கூப்பிட்டதுனால ஓடிட்டேன். பாருங்கள், நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிரும் நிறைய காய்ச்சிருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. இயற்கையான உரங்கள் தான் பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த காய்கறி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா அப்படியே கூட்டு வைக்கிறதுக்காக அந்த தட்டைப்பயிரையும் பறித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இதில் 2 பீன்ஸும் வளர்ந்துருந்துச்சு. 10 மாதம் குழந்தைய பெற்று சுமந்து எடுத்துகிட்டு அந்த குழந்தை முகத்தை பார்க்குறப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமோ, அதை மாதிரி ஒவ்வொரு விதையிலருந்தும் ஒவ்வொரு செடி முளைச்சி வர்றப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை எடுத்துகிட்டு அப்புறமா பக்கத்துலேயும் கொடுப்போங்க. காசு தேவைப்படுறப்போ இந்த காய்கறிகளை கடைக்கும் கொடுத்து சேல்ஸ் பண்ணுவோம். ஆனால் ரூ. 40 ரூ. 50 அந்த மாதிரி தான் தருவாங்க. சூப்பர் மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டாக இருக்குங்க, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கொடுக்குற காய்கறிகளை எவ்வளோத்துக்கு குறைச்சி வாங்க முடியும்னு குறைச்சி தான் வாங்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த செடிகளை நட்டு வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமாங்க. பாருங்கள், மரிச்சினி செடியுமே அழகாக வளர்ந்துருந்துச்சு. அப்புறமா வெண்டையும் வந்து 1-2 காய்கள் இருந்துச்சு. பாருங்கள், நல்ல நீள நீளமாக அழகாக வளர்ந்துருக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாடாமல்லி பூக்களும் அழகாக பூத்துருந்துச்சு. விவசாயம் அப்படிங்கிறது நெல்லை அறுவடை பண்ணுறது மட்டும் இல்லைங்க, வெறும் அரிசி மட்டும் வச்சு சாப்பிட முடியாது. அதுக்கு காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எல்லாமே வேணும். இது எல்லாமே சேர்ந்தது தாங்க விவசாயம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, விவசாயம்னா என்ன, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு. விவசாயம் பிடிக்கும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. விவசாயம்னா எல்லாமே சேர்ந்து தாங்க, காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதுவும் வேணும். சாதம் மட்டும் வச்சு சாப்பிட முடியாது. போன வாட்டி தை மாதம் கரும்பை சாப்பிட்டுட்டு அந்த தண்டை அப்படியே ஊனி வச்சதாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கரும்பாக வளர்ந்து அழகாக வந்திருக்குன்னு. இன்றைக்கி அந்த கரும்பையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. முன்னாடியெல்லாம் கரும்பு வேணும்னா பொங்கல் டைம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். இல்லாட்டா பக்கத்தில் எங்களுக்கு பகவதி அம்மன் கோயில் இருக்குது. அந்த திருவிழாலேயும் நிறைய கரும்பு வச்சுருப்பாங்க. அப்போது பகவதி அம்மன் கோயில் திருவிழா இல்லாட்டி பொங்கல் வராதா, கரும்பு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ தோட்டத்தில் இருக்கிறதுனால எப்பப்போ தேவையோ அப்பப்போ வந்து பறித்து எடுத்துப்போம். அப்புறம் தம்பி தோட்டத்து வேலைக்கு போவாங்க, அப்போ எடுத்த பதிவு தான் இது. பாருங்கள், வெள்ளரிக்காயெல்லாம் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இது நம்ம தோட்டத்தில் பூத்திருந்த பூக்கள். ஒன்றே கத்திரிக்காய் பறித்து தொக்கும் வந்து ரெடி பண்ணியிருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே அழகாக காய்கள் வந்துருந்துச்சு. வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாத டைமில் இந்த கத்திரிக்காவை தான் ஓடி வந்து பறித்து பொரிக்கிறப்பவே 2 எடுத்து வாயில் போடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது நம்ம மொட்டை மாடியில் காய்ச்சிருக்கிற தக்காளிக்காய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக நிறைய காய்கள் இருக்குது. நம்ம வீட்டிலையே விளைவிக்கிற காய்கறி எல்லாம் தனி அழகு தான். பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ண காய்கறிகள் வந்து இவ்வளோ இருக்குது. பொண்ணு வந்து தட்டைப்பயிறு அந்த விதையை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில். நன்றி.